எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உலகம் முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விவகாரம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடங்கி பில் கிளின்டன், ஜார்ஜ் புஷ், ஸ்டீஃபன் ஹாக்கிங், மைக்கேல் ஜாக்சன், அதே மாதிரி இந்தியாவில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, அனில் அம்பானி அப்படின்னு பலருடைய தலையை இன்னைக்கு இது உருட்டி இருக்குது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்ன? யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? ஏன் இந்த செய்தி இப்போ பூதாகரமாக மாறியிருக்கு? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவர் 1953 அமெரிக்காவில் நியூயார்க்கில் பிறந்தவர். ஒரு சாதாரண குடும்பம். சின்ன வயசில் தன்னுடைய படிப்பில் படுசுட்டியாக இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவர் நியூயார்க்கில் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய கல்லூரி படிப்புக்கு போயிருக்கிறாரு. ஆனால் அங்கே படிப்பை நிறைவு செய்யலை. அதற்கப்புறம் 1970களில் ஒரு பள்ளிகளில் கணித ஆசிரியராக வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. அதற்கப்புறம் அவருக்கு அது மீது பெரிய சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இல்லை. அப்புறம் நிதி நிறுவனம் சார்ந்த வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தியிருக்கிறாரு. அவருடைய நிதி நிறுவன வேலைகள் அவருக்கு ஒரு பெரிய ஆர்வத்தை அதன் பக்கம் கொடுத்துருக்கு. அதனால் 1982 வால் ஸ்ட்ரீட்டில் தனக்குன்னு ஒரு தனியான ஒரு நிதி நிறுவனத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பிக்கும் போது என்ன அட்வர்டைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, $1 பில்லியன் சொத்து இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸை தான் நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விளம்பரப்படுத்துகிறாரு. இது அவர் நிதியை சேகரிக்கிறதுல, பணத்தை சம்பாதிக்கிறதுல அவருக்கு இருந்த ஆர்வம் எவ்வளவு திட்டமிடுதலாக இருந்தது அப்படின்னு பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜெஃப்ரியை பற்றி பேசக்கூடியவங்க சொல்கிறாங்க. அவருடைய நிதி நிறுவனத்தின் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல பெரிய தலைகளுடைய நிதிகளை கையாளக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. இதன் மூலமாக ட்ரம்ப், பில் கிளின்டன், ஜார்ஜ் புஷ், அதே மாதிரி இன்னும் பல திரை பிரபலங்கள், உலகத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய பல தலைவர்களை இவரால் டீல் பண்ண முடியும். இவ்வளவு பெரிய அளவு பெரிய நெட்வொர்க்கை வச்சிருக்கக்கூடியவர். அவருடைய இந்த அபரிவிதமான தொடர்புகள், அவருடைய நிதி நிறுவனத்தினுடைய வளர்ச்சி, இதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய சொத்துக்களை சேர்த்து கொடுக்குது. இன்றைக்கு தேதிக்கு அவருக்கு $20 பில்லியன் சொத்து அப்படிங்கிறது இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப சொகுசு வாழ்க்கைகள், பல்வேறு நகரங்களில் சொகுசு விடுதிகள், கரிபியன் பகுதிகளில் ஒரு தனி தீவு, பிரைவேட் ஜெட் அப்படின்னு சொல்லி நிழல் உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக, மிகப்பெரிய தான் விரும்பின ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இவ்வளோ பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய ஜெஃப்ரியினுடைய வாழ்க்கை எந்த இடத்துல மாறுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. 2005 பாம் பீச் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இந்த கம்ப்ளைண்ட்டை யார் கொண்டு வராங்க அப்படின்னா, ஒரு 14 வயது சிறுமியினுடைய பெற்றோர். அவங்க என்ன புகாராக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எப்ஸ்டீன் தன்னுடைய குழந்தைய மசாஜுக்கு அழைச்சிட்டு போகிறதா சொல்லி பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை FBIயும் அதே மாதிரி பாம் பீச் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் விசாரிக்கிறாங்க. அவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறனால அந்த வழக்கு பெரிய அளவு மூவ் ஆகலை. இருந்தாலும் அவருக்கு ஒரு 13 மாத சிறை தண்டனை என்பது கிடைக்குது. இந்த சிறை தண்டனை அப்படிங்கிறது அவர் மீது ஒரு தனி கவனத்தை திருப்புது. இவ்வளோ பெரிய நெட்வொர்க் வச்சிருக்கிறவர், உலக தலைவர்களோடு மிகப்பெரிய தொடர்பில் இருக்கிறவர், எப்படி இவ்வளவு சீக்கிரம் வெளியில் வந்தார், அவரை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு அதற்கு பிறகு ஊடகங்களும் சமூக ஆர்வலர்களும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஜூலை 6, 2019 ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கைது செய்யப்படுறார். அவர் கைது செய்யப்பட்டு 1 மாதம் 4 நாள், அதாவது ஆகஸ்ட் 10ஆம் தேதி அவருடைய சிறை அறையில் அவர் மர்மமான முறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். அவருடைய இறப்பு அப்படிங்கிறது தற்கொலை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் அது பல்வேறு சந்தேகங்களை கிளப்புது. என்ன சந்தேகம்? இவ்வளவு பெரிய முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார்? அவர் தற்கொலை செய்து கொள்ளும்போது அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள், சிறை அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய கேமராஸ், சிறையில் இருந்த கேமராஸ் எதுவும் செயல்படலை அப்படின்னும், அங்கே பணியில் இருந்த காவலர்கள் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னும் ஒரு பதில் வந்திருக்கு. இது ஒரு வித சந்தேகத்தை பொதுவெளியில் ஏற்படுத்துது. இருந்தாலும் இவர் இவ்வளவு பெரிய தொடர்புகளை வைத்திருக்கக்கூடியவர் என்ன மாதிரியான குற்றங்களில் ஈடுபட்டார், அவர்கிட்ட சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக எல்லாம் ஆரம்பிக்குது. அதை ஒட்டி தான் ஜெஃப்ரின் தொடர்பான வழக்கு தொடர்பான விவரங்களை வெளியிடணும் அப்படின்னு ஒரு பொது கோரிக்கைகள் வெளிவர ஆரம்பிக்குது. இந்த கோரிக்கை வலுப்பெற இந்த ஆவணங்களை வெளியிட வேண்டிய நிர்பந்தம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதன் அடிப்படையில் கடந்த நவம்பர் அமெரிக்க நீதிமன்றம் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இந்த ஆவணங்களை நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு வெளியிடுறாங்க. முதல் கட்டமாக சில ஆவணங்கள் வெளியிடப்பட்டுச்சு. இந்த நிலையில் 2ஆம் கட்டமாக சில ஆவணங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள், அதாவது 18 வயதுக்கு குறைவான குழந்தைகள், சிறுமிகள்,
இவர்களுடைய வீடியோக்கள் வெளியாகியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் உலக தலைவர்கள் அந்த சிறுமிகளோடு இருக்கிற மாதிரியான வீடியோக்களும் இந்த வீடியோக்களில் அடங்கும். அதே மாதிரி 1.8 லட்சத்திற்கும் அதிகமான புகைப்படங்கள் வெளியாகியிருக்கு. இந்த 35 லட்சம் பக்கம் கொண்ட ஆவணங்கள்ல என்னெல்லாம் இருக்கு? உலக தலைவர்கள் பேசின சாட்ஸ், அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இமெயில் சாட்ஸு, அதே மாதிரி வீடியோக்கள், இன்னும் பல விஷயங்கள் இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 35 லட்சம் பக்கங்கள் கொண்ட இந்த ஆவணம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. ஏன் ஜெஃப்ரின் எப்ஸ்டீன் இவ்வளவு கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டார் அப்படின்னா, அவர் இன்றைக்கு அதிபராக இருக்கக்கூடிய, அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்போடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பல காணொளிகள் இதில் இருக்கு. அவருக்கும் அதிபர் ட்ரம்ப்புக்குமான தொடர்பு அப்படிங்கிறது நீண்ட காலமாக இருந்திருக்கு அப்படின்னு இதன் மூலமாக நிறுவப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் அவர் இந்த உலக தலைவர்களோடு என்ன மாதிரியான தொடர்பு வச்சிருந்தாரு, அவங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிற சந்தேகங்கள் எழ ஆரம்பிக்குது. இப்படி பார்க்கும்போது தான் இந்த ஆவணங்கள் மூலமாக அவர் உலக தலைவர்கள்கிட்ட டீல் பேசுறதுக்காகவும் இன்னும் பிற வேலைகள் செய்யறதுக்காகவும் சிறுமிகளை ஒரு பாலியல் பொருள் மாதிரி பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது தொடர்பான விசாரணைகள் எதுவும் முழுவதுமாக நிறைவேறாத நிலையில அவர் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டது அப்படிங்கிறது அதிபர் ட்ரம்ப் இதில் தலையிட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புது. எப்ஸ்டீன் தன்னுடைய இந்த ஃபைல்ஸில் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நியூ ஜெர்சியில் ஒரு குழந்தைகள்கிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஜார்ஜ் புஷ், அதே மாதிரி பில் கிளின்டன், இப்போ இருக்கக்கூடிய பில் கேட்ஸ், இவங்களாம் கூட இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் இன்னைக்கு பெரிய பூதாகரமாக மாறி இருக்கு. இதில் பில் கேட்ஸ் ரஷ்ய பெண்ணோடு உறவு வச்சுக்கிட்டதாகவும், அதனால் அவருக்கு பாலியல் நோய் ஏற்பட்டதாகவும், அதுக்கான மருந்து தான்ட்டு அவர் கேட்டதாகவும் எப்ஸ்டீன் இந்த டாக்குமெண்ட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஆவணத்தில் கிட்டத்தட்ட 3000 இடங்களில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய பேர் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. இது இன்னும் மிகப்பெரிய சர்ச்சையாக இன்னைக்கு வெடிச்சிருக்கு. இந்தியா பக்கம் வந்தோம் அப்படின்னா, இந்தியாவில் பிரதமர் மோடியினுடைய ஒரு பெயரும் அவருடைய இமெயில் சாட்ஸ் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. இது இந்திய அரசியலையும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, அதே மாதிரி தொழிலதிபர் அனில் அம்பானி அவர்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸும் இமெயில் சாட்ஸும் இதில் ரிலீஸ் ஆகியிருக்கு. பிரதமர் மோடியினுடைய அந்த பெயர் எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, இஸ்ரேலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய ஆதரவை பெறுறதுக்காக பிரதமர் மோடி தான் கிட்ட ஆலோசனை கேட்டதாக எப்ஸ்டீன் தன்னுடைய மெயிலில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதற்காக அவர் ஆலோசனை கொடுத்ததாகவும், அந்த ஆலோசனை நல்ல பலன் கொடுத்துருக்கு அப்படின்னும் அந்த மெயிலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஹர்தீப் சிங் பூரி தனக்கு அனுப்பின ஒரு செய்தியில் தன்னுடைய தனித்தீவிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. எப்ஸ்டீன் ஃபைலில் இடம்பெற்றக்கூடிய மோடியினுடைய பெயர் ஏன் சர்ச்சைக்குள்ளதான் மாறி இருக்கு அப்படின்னா, ஜூலை 4 to 6 வரைக்கும், அதாவது 2017 ஜூலை 4 to 6 வரைக்கும் இந்திய பிரதமர் மோடி இஸ்ரேல் பயணம் போயிருந்தார். இந்த பயணத்தை ஒட்டி ஜூலை 9 2017 இப்படி ஒரு மெயில் வெளியாகிருக்கு அப்படிங்கிறது இது பல்வேறு சந்தேகங்களை கிளப்புறதா எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. என்னுடைய ஆலோசனை பலன் கொடுத்தது அப்படின்னு எப்ஸ்டீன் குறிப்பிட்டது என்ன பலன் அப்படின்னு இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்திய வெளியுறவுத்துறையினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ரன்தீர் ஜெய்ஸ்வால் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அதாவது குறிப்பிடப்பட்ட நாளில் நடந்த ஒரு சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமானது, ஆனால் அந்த மெயிலில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய எந்த விஷயமும் உண்மை இல்லை, அதை புறம் தள்ளணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். என்ன இருந்தாலும் இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதில் சொல்லணும். அதே மாதிரி பிரதமர் மோடி இந்த விவகாரத்தில் மௌனமாக இருக்கக்கூடாது, உரிய விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக முழக்கங்கள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த விவகாரம் உலகளவில் பெரிய விவாதமாக மாறி இருக்கு. பல தலைவர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.